ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் கலர் பேப்பரை வச்சு ரொம்ப அழகான ஒரு வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் 30 சென்டிமீட்டர் பை 5 சென்டிமீட்டர் அதை எடுத்துகிட்டு அதை ஒரு ஓரத்துலேருந்து இப்படி மெல்லிஸாக ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு நீளமாக ஒரு ஸ்டிக் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதோட எட்ஜில் வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி இந்த ஓரத்தில் வந்து ரெண்டு இடத்துலையும் ரெண்டு எட்ஜ்லேயும் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிடலாம். அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 8 வேணும். ஸோ ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4 வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு 4 இப்படி க்ராஸாக வச்சிடணும். ஒரே மாதிரி கேப் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. இப்போது இதில் வந்து 4 இதுலேயும் க்ளூ போட்டு அப்படியே ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக கேப் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளூ போட்டு ஒட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடைசியாக உள்ளதையும் ஒட்டிடலாம். இதை ஒட்டிட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட்டோம்னா நல்லா காஞ்சிரும். அடுத்து வந்து நான் எல்லோ அண்ட் ஆரஞ்சு 2 ஸ்கொயர் பேப்பர் எடுத்திருக்கேன். எல்லோ பேப்பரோட சைஸ் பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர் பை 6 சென்டிமீட்டர். இதை வந்து இப்படி ஃபஸ்ட்டு க்ராஸ் அப்படி மடிச்சுக்கணும். மறுபடியும் அதை அப்படி மடிக்கும்போது நம்மளுக்கு ட்ரையாங்கிள் குட்டியான ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிட்டே இருக்கும். 3 தடவை மடித்ததுக்கப்புறமா இப்படி ஓப்பனாக இருக்கிற பக்கம் ரைட் சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வளைவாக பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிடலாம். இப்போ இதை பிரித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிருக்கும். இது இப்படி லைட்டாக வந்து இப்படி நீவி விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பெண்ட் ஆகி பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. அடுத்து ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனால் இதோட சைஸ் வந்து 4 சென்டிமீட்டர் பை 4 சென்டிமீட்டர். ஸோ இதையும் ஃபஸ்ட்டு 3 தடவை மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு எல்லோ கலரை எப்படி கட் பண்ணுமோ அதே ஷேப்லேயே இதையும் கட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம எல்லோவை விட கொஞ்சம் குட்டியான சைஸில் இருக்கும் இந்த ஃப்ளவர். இதையும் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு பெட்டலையும் இந்த மாதிரி நீவி விட்டோம்னா லைட்டாக அப்படி கர்வ் ஆகி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த எல்லோ கலர் ஃப்ளவரோட சென்டரில் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு அந்த பெட்டலோட கேப்பில் இந்த பெட்டல் வர மாதிரி சென்டரில் இப்படி வச்சு ஒட்டிடலாம். இதுக்கு நடுவில் கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி பேர்ல் இல்லை ஸ்டோன் ஏதாவது ஒன்று ஒட்டிக்கலாம். இல்லை அப்படியே இருக்கிறதுனாலும் விட்டுடலாம். ஸோ இதே மாதிரி மொத்தம் வந்து நான் 6 ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ரீன் கலரில் நம்ம பண்ணி வச்சதெல்லாம் காஞ்சிடுச்சு. இப்போ இதை சென்டரில் உள்ள 4 கேப்லேயும் க்ளூ போட்டு இதை ஒன்று ஒன்றா ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு கார்னரில் ஒன்றும் அந்த சைடு கார்னரில் ஒன்றும் நான் ஒட்ட போகிறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ் வேணும்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஒட்டிக்கலாம். நான் இந்த அளவுக்கு ஒட்டிட்டு மீதி உள்ள ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்து அந்த பேர்ல் வந்து நான் ஒட்ட போகிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் இதே மாதிரி இந்த பேர்ல் ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிட்டோம்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து எங்கே வேணும்னா மாட்டிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரொம்பவே கலர்ஃபுல்லான க்யூட்டான வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணிங்கன்னா கீழே வர இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் பண்ண கிராஃப்டோட பிக்சரை சென்ட் பண்ணிங்கன்னா நான் சேனலில் ஷேர் பண்ணுவேன். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.